இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்திருக்கிறது. சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 950 ரூபாயும் சவரனுக்கு 7,600 ரூபாயும் தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை திரு சாந்தகுமார், நகை வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சாந்தகுமார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய சரிவு இருக்கு, ஏற்றம் அப்படின்னாலும் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. இது எதோட எதிரொலி? இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதையொட்டி நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் ஒரு சின்ன மாற்றம் நடந்தது. இது எல்லாமே அதாவது பார்க்க போனா அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அது குறைக்கல, மாறா அப்படியே ஸ்டாண்டர்டா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் MCXல மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா இந்தியன் பட்ஜெட்ல தங்கத்தினுடைய விலையை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இம்போர்ட் டியூட்டியை, அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைக்கல, பிளஸ் எதுவும் வேற எக்ஸ்ட்ரா எதுவும் போடவும் இல்லை, அதுவும் சமநிலையில போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்கத்தோட விலை முதலீட்டாளர்கள் கொஞ்சம் மாற்றி ப்ராஃபிட் புக்கிங்ன்ற இடத்துல போய் தங்கிட்ட முதலீடு பண்ணதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால சேல்ஸுக்கு, சந்தையில பொறுத்த வரைக்கும் சேல்ஸுக்கு நிறைய மெட்டீரியல் வர ஆரம்பிச்சது. பிசிக்கல் ஸ்டாக் வந்த உடனே டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ விலை குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 7,600 ரூபாய் ஒரு சவரன் ஒன்றுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த 3 தினங்கள்ல பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்றுக்கே 2,850 ரூபா ஒரு கிராமுக்கு மட்டுமே இந்த கடந்த 3 தினங்கள்ல மட்டும், அதாவது 22,800 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. இதுல இந்திய பட்ஜெட்டோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இந்திய பட்ஜெட்டோட தாக்கம் என்னன்னா, சப்போஸ் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் இன்னும் ஒரு 8,000-10,000 குறைஞ்சிருக்கும். அது குறைக்கல, எந்தவித பாதிப்பும் இல்லாம சமநிலையில இருந்துச்சு பட்ஜெட்டு தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கே இப்படி இருந்திருக்கு. இன்னும் குறைச்சிருந்தா இதை விட இன்னும் ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னும் இந்த ட்ரெண்ட் அப்படின்றது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, இந்த வாரத்துல சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி தன்னுடைய புது வேகத்தை ஆரம்பிச்சிடும். அது எப்போ என்னன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு திட்டமிடுறவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்னவா இருக்கும்? அதாவது கையில பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 22,000 ரூபாய் 3 நாள்ல மட்டுமே குறைஞ்சிருக்கு. அதனால இப்ப இருக்கிறதுல முழுசா வாங்கணும்னா கூட ஒரு 50% இப்ப இருக்கிறத வாங்கிடுங்க. ஒரு 100 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 50 கிராம் வாங்கிடணும். அப்புறம் ஒரு 4 days 5 days வெயிட் பண்ணி திரும்பவும் குறைஞ்சா ஒரு 50 கிராம் வாங்கலாம். இல்லைன்னா ஏற ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு மீதி இருக்கிறதையும் வாங்கிடணும். ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். கல்யாணம் வருது, இன்னும் முகூர்த்தம் இன்னும் 2 மாசம் இருக்குன்னு வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே வாங்குறது நல்ல விஷயம். சரி, தங்கத்துக்கு இணையா வெள்ளியையும் பார்த்தோம், வெள்ளியோட விலையும் குறைகிறதை நம்மளால பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திரு சாந்தகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.